தலைவர் அவர்கள் நூற்றாண்டுகளை கடந்து தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்திற்காகவும் பாடுபட்டு அவர் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்த வயதில்லை என்றாலும் அவரை வணங்கி நம்முடைய தலைவருடைய 72வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் உறுதிமொழியாக நாங்கள் பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் தோறும் ஒன்றியங்கள் முழுவதுமாக அந்த உறுதிமொழியை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டின் நலத்தையும் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையும் யாரும் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் அவர்களுடைய தலைவருடைய குரலாக இன்றைய தினம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த உறுதிமொழியை எங்களுக்கு தந்து பிறந்தநாள் பரிசாக நாங்கள் கழகத் தோழர்கள் எல்லோரும் மகிழ்வாக இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கின்றோம். ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக அளவிலே நாங்கள் சார்ந்திருக்கின்ற தொகுதிகள் மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளே வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்வார்கள். அது உறுதி 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 என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தளபதி அவனுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் ஜெயபாலன் அவர்கள் அழிவுகாட்டுதலின் பேரில் இன்றைய தினம் சென்னை மாநகரத்தில் நடைபெறுகின்ற தளபதியாருடைய பிறந்தநாள் விழாவிற்கு சோரண்டை நகர கழகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிறோம். இங்கே தலைமை கழக பேச்சாளர் மரியராஜ் ஆலங்குளம் மரியராஜ் அவர்கள் நானும் கலந்து கொண்டு இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டு தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி வருகை தந்திருக்கிறேன். தளபதி நீடூழி வாழ்க, வெல்க திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரின் அன்பு செல்வம் எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளைக்காக நாங்கள் அம்பத்தூர் தொகுதியிலிருந்து உங்களை வாழ்த்துவதற்காக இந்த 76 வயசு கிழவன் ஷேக்தாவது வாழ்த்துகிறேன். நீங்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 சீட்டு கட்டீர்கள், 199 சீட்டு வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் மறுபடியும் இன்னும் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக வந்து மக்களுக்கு நல்லது செய்து மக்கள் தேவையை அறிந்து தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. தேரை கொடுத்தான் பாரி, வாடிய மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன், பாடிய புலவனுக்கு தன் தலையே அறுத்து கொடுக்க முன் வந்தான் குமணன், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, தான் செய்த தவறுக்கு தன்கையே துண்டித்து போட்டான் பொற்கை பாண்டியன், நீதி நிலைத்திட ஈன்ற மகனையே தேரேற்றி கொண்டான் மனுநீதி சோழன், ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் தசையே அறிந்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி, தனக்கு கிடைத்த அதிசய நெல்லிக்கனியை அதிகமான ஔவைக்கு கொடுத்தான், காதோடு கவசகுண்டலத்தை அறுத்து கொடுத்தான் கர்ணன், நீதி நிலைத்திட அந்த பத்தினி தெய்வம் கற்புக்கரசி கண்ணை கதறி அழுத கண்ணீருக்கு நீதியின் தீர்ப்பு நெருப்பாய் பிறந்தது, கட்டை விரலையே வெட்டி கொடுத்தான் ஏகலைவன், தன் உயிர் நண்பனுக்காக வடக்கிருந்தே உயிர் துறந்தான் கபிலன் என்றெல்லாம் தமிழகத்தின் இலக்கிய வரலாற்றை நான் புரட்டி புரட்டி படித்திருக்கின்றேன். அத்தனையும் புனைவுகள் தான், கட்டுக்கதைகள் தான், கற்பனை கதைகள் தான் என்று காலம் காலமாக நான் கருதிய காலம் உண்டு. அவைகளெல்லாம் கட்டுக்கதைகளும் அல்ல, கற்பனை கதைகளும் அல்ல, காலம் கடந்த உண்மைகள் என்று தமிழகத்தினுடைய முதல்வர் நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடக்க முடியாது, நீலவானத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நிலவு சிரிக்க முடியாது, காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது, தண்ணீரை மறுதளித்து விட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது, மின்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு புத்துணவு சமைக்க முடியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளிவிட்டு எந்த கொம்பனும் இன்ப தமிழ்நாட்டில் இனி ஆட்சி என்பதை கனவு கூட காண முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் அதை அணைக்க முடியாத நெருப்பு, அது தாண்ட முடியாத அகழி, சீன பெருமதில் போல் தமிழினத்தின் மானம் காக்கக்கூடிய மான பெருமதில். ஐயா, நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் நாட்டுப்புற கலைஞர்களுக்காக எங்களுக்கு வாரியத்தை அமைச்சு கொடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் ஓய்வு ஊதியத்தை கொடுத்த தமிழ்நாட்டு முதல்வர். அவருக்கு நன்றி கடன் சொல்வதற்காக இங்கே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி இன்முகத்தோடு எங்களெல்லாம் வரவேற்று எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சாருங்க ஐயா முதல்வர். அதாவது வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. புதுமை பெண் திட்டத்து மூலமாக 1000 ரூபா கொடுக்கும் போது அந்த பொதுமக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோ, மக்கள் உரிமை தொகை கொடுக்கும் போது அந்த மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்களோ அதை விட எண்ணற்ற மகிழ்ச்சி நாங்கள் அடைஞ்சோம். தமிழ்நாடு வெல்லும் தமிழ் வெல்லும், அதுதான் நமது இலக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு மத்திய அரசு மூலமாக ஒன்றிய அரசு மூலமாக மும்மொழி கொள்கையை இந்திய திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் வாழும்,
நாம் எப்போதுமே வந்து இந்தி திணிப்பை நாம் வந்து ஏற்பதில்லை என்று ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதுதான் சரியான கொள்கை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மகளிருக்காக அவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு. மகளிருக்கு இன்றைக்கி 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ் போயிருக்கு. லேடிஸ்க்கு எல்லாருக்கும் வந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து காலை உணவு திட்டம் இருக்குது. எல்லாமே நல்லா செஞ்சுருக்காரு. மீண்டும் மீண்டும் அவர் தான் வரணும். 26 அமோக வெற்றியில் அவர் தான் வருவார். ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்தியாவிலே முதன்மையான விஷயமா, இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியாக அவர் செய்யக்கூடிய விஷயங்களை இந்தியாவே எடுத்துக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு செய்கிற நன்மையும் அவர் செய்யக்கூடிய விஷயங்களும் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் தலைவரை வந்து நீடூடி வாழ்கிறதுக்கு வந்து நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வந்தோம். அவர் தலைவர் வந்து வாழ்க வாழ்க நீடூடி வாழணும். அதுக்காக வந்து எங்களோட தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்கோம். நன்றி. வணக்கம், என் பேர் விக்டோரியா. நான் திருச்சூர்லேருந்து வரேன், மகளிர் தொண்டரணிலேருந்து. தலைவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தலைவர் வந்து பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கே மகளிருக்கு தனி வரிசை கொடுத்து எங்களை முதன்மையாக பார்க்க வச்சதுக்கு எங்கள் முதலமைச்சருக்கு அப்பா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தலைவர். தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவப்புதல்வன் தங்க தளபதியாருக்கு எங்கள் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் 87வது வார்டு BL2வின் சார்பாக எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை கலைஞரின் அறிவாலயத்தில் எங்கள் தளபதியாருக்கு தெரிவிப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமையும் வாழ்வின் பயனை அடைந்த ஒரு மகிழ்ச்சியோடும் தெரிவித்து மகிழ்ந்து கொண்டாட கோவையிலிருந்து இங்கு வருகிறது விழாவினை சிறப்பித்துள்ளோம் என்பதனை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தலைவர் தளபதி அவர்களுக்கு 72ஆம் பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டு சொன்னால், மத்திய அரசாங்கம் இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தமிழ்நாடு முழுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லுகிற அன்பு தளபதி 72ஆம் பிறந்தநாள் இதுபோல பல்லாண்டு ஒரு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நாங்கள் விடைபெறுகிறோம். முன்னாள் ராணுவனாகிய நான் தலைவரிடத்தில் நான் முகமது சந்தித்தேன். என்றென்று எங்கள் சிந்தையிலே உறவாடு செந்தமழா உலாகின்ற ஆகவே 70 கடந்திட்ட போது அயர்வண்டினை கண்டிராத நம்முடைய குடும்ப தலைவர், கழக தலைவர், தமிழக முதல்வர், இந்தியாவுடைய வழிகாட்டி தளபதி அவர்களை நான் வாழ்த்து தெரிவித்துட்டு வந்தேன், வணங்கி வந்தேன். ஆனால் இன்றைக்கு இன்னும் 10 நிமிஷம் சேர்த்தா விட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். செலவை பார்த்ததில் நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரனுக்கு கூட இன்றைக்கு 1 கோடி ரூபாய் வரை தொழில் தொடங்குவதற்கு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் எங்களுடைய ராணுவ சார்பாக அதேபோல் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, தளபதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவர்தான் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார். அதேபோல் என்றென்றும் மக்களுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு உயிரான என்னுடைய முழு ஆயுளை எடுத்துக்கொண்டு தளபதி அவர்கள் நீண்ட காலம் வாழ்க வாழ்க என என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தஞ்சை வடக்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணியின் சார்பாக தலைவருக்கு வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழனாக வாழ வேண்டுமானால் அதற்கு தங்க தளபதி தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற இந்த பிறந்த நாளிலே அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லி, வான் உள்ளவரை, வண்ண நிலவு உள்ளவரை, காற்று கடல் அலைகள் உள்ளவரை எங்கள் தளபதியுடன் புகழ் இந்த நாட்டிலே நிலவி இருக்கும் என்பதை இந்த இனிய நேரத்திலே பதிவு செய்கிறேன். தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுடைய தொகுதியை சார்ந்தவன். எங்கள் சாரை பார்க்க வந்த எங்கள் தளபதி சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாரும் நல்லா இன்முகத்தோட எங்கள் சார் நல்லா பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். முதலமைச்சர் ஐயாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நமது தமிழக முதல்வர், தமிழகத்தின் அப்பா என்று அழைக்கப்படும் நமது தலைவரின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக நமது அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் மக்கள் வெகு திரளாக திரண்டு தலைவரின் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தலைவரின் உறுதிமொழியான இந்தி திணிப்புக்கு எதிராகவும் மற்றும் இந்த தொகுதி சீரமைப்புக்கு எதிராகவும் உறுதிமொழி எடுக்க சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் வழிமொழிந்து தலைவரை அப்படியே பின்பற்றி உறுதிமொழி கொடுக்கிறோம். மேலும் இந்த ஒன்றிய அரசு தமிழகத்தை பல விதங்களில் வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இதை மீண்டும் 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 தலைவரின் கரங்களையும் துணை முதல்வரின் கரங்களையும் நாம் வலுப்படுத்தி ஒன்றிய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் முறியடிப்போம் என கூறி உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம். பார்த்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அவர் மேலும் மேலும் இன்னும் நிரந்தர முதல்வராக இருக்கணுங்க. பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறாருங்க. நாங்கள் கோயம்புத்தூர் அன்னூர் தெற்கு ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கிறோங்க. நாங்கள் ஒரு 30 பேர் மாதிரி வந்திருக்கிறோமுங்க. தனபால் சார் கூட்டிகிட்டு வந்தாருங்க. அப்புறம் அவங்களுக்கு இலவச பஸ் விட்டுருக்குறாருங்க. அப்புறம் 1000 ரூபா காசு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாருங்க. மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்குறாருங்க.
அதனால் அண்ணன் மேலும் மேலும் வளரணுங்க. 75% மருத்துவம் கொடுத்துருக்குறாருங்க. அதனால் அண்ணா எப்பவுமே நல்லா இருக்கணுங்க. நான் சென்னையில் தான் வச்சுக்கிறேன். நான் வருடம் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து வாழ்த்து தெரிவித்தேன். அவர் நிறைய திட்டங்கள் நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட நான் உதவி கேட்டிருந்தேன். என்னுடைய கிராமத்தில் வந்து பூர்வீக வீடு இருக்குது. அங்கே சாலை வசதி அமைக்க சொல்லி கோரி மனு கொடுத்துருந்தேன். தனிப்பட்ட முறையில் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த சாலை பணி இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதற்கு நான் இது வழியாகவும் முதல்வருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் வந்து பெண்களுக்கான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்காகவே வந்து 5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி இன்றைக்கி தலைவரை பார்த்துருக்கோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது கூட சந்தோஷம் இல்லை. அவரை பார்த்து அவருக்கு வாழ்த்து சொன்னதில் வந்து எல்லாருக்கும் மிகவும் சந்தோஷம். தலைவர் வந்து மகளிருக்கான இலவச பேருந்து 33% அரசு வேலையில் இடஒதுக்கீடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்லாம் 96 ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனா கலைஞர் அவர்கள் அந்த 96 கொண்டு வந்த அந்த சட்டம் மகளிருக்கான இடஒதுக்கீட்டில் 33% நான் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆனோம். இன்றைக்கி நாங்கள்லாம் ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் வந்து தலைவரும் அவரை தொட்டி வழிநடத்துகிற வந்து நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்களும் தான் காரணம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே தலைவருக்கு எத்தனையோ நெருக்கடிகள் கொடுக்குது பிஜேபி அரசாங்கம். ஆனால் அதையெல்லாம் வந்து ஒரு தனியாளாக எதிர்த்து நின்று இன்றைக்கி இந்தியாவிலே ஒரு சிறந்த முதல்வராக வந்து அவர் செயல்பட்டுருக்காரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஸ்டாலின் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும். எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் நிறையா உதவி பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் சார். நானும் என் பசங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்டாலின் சார். நாங்கள் வந்து காலையில் 9 மணிக்கெலாம் வந்தோம். ஆனால் வந்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தியிருந்தாங்க. நிழலில் நிற்கிற மாதிரி எல்லாமே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மகளிருக்குன்னு சிறப்பாக முன்னுரிமை கொடுத்தாங்க. சீக்கிரமாக விட்டாங்க. தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம். இன்னமும் அவரால் நாங்கள் நிறைய பயனடைஞ்சிருக்கோம். நிறைய இதனால் நிறைய பயன்கள் கிடச்சிருக்கு. அடுத்த ஆட்சியும் அவரது தான் வரும். மகளிருக்கு இன்னும் சிறப்பாக செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். வணங்குறோம் தலைவர் அவரை பிறந்த நாள் அன்று. நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து வரேன். தலைவரை பார்க்க நேற்றைக்கே வந்தோம். இன்றைக்கி நல்ல முறையில் பார்த்தாச்சு. தலைவர் நல்லா அரவணைச்சு எங்களை நல்ல அன்போடு உபசரித்து போயிட்டு வாங்கன்னு சொன்னாப்புல. எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூற வந்தோம். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வடக்கு ஒன்றியத்தை சேர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த சங்கிகளின் அவதூறு கருத்துக்களை அடித்து நொறுக்கி வருகின்ற 2026 மீண்டும் தளபதியுடைய ஆட்சியை அமைப்போம் என்று கூறுகிறோம். தளபதிக்கு வாழ்த்துக்கள். தலைவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்குரிய ஒரு 30 வருடமாக வந்துக்கிட்டு இருக்கேன். தலைவரை பார்க்குறது எங்களுடைய எழுச்சியை தருது. தலைவர் பொறுமையாக இருந்து நாங்கள் லைனில் இருந்து தொண்டர்கள் சந்தித்தது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த மாதிரி மகிழ்ச்சி, இந்த மாதிரி தலைவன் எந்த ஒரு கட்சிக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட தலைவனை பெற்றதற்கு நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகின்றது. 1200 கிலோமீட்டர்லேருந்து வந்தது கலைப்பில்லை. தலைவரை பார்த்தது அந்த மகிழ்ச்சி வந்து எங்கள் தளபதி அவங்களுக்கு வந்து 72வது பிறந்தநாள். நான் தளபதியை பார்க்கறது வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்ன நெஞ்சாத வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நீடாமங்கலம் பொன்னுண்டம்மாள் குடும்பத்தினர் சார்பாகவும் மனிதநேய பண்பாளர் அண்ணன் பூண்டிச்செல்வம் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். இந்த நேரத்தில் ஒரு கருத்தை ஒன்று தளபதி அவங்களுக்கு வைக்கிறேன், கோரிக்கையாக வைக்கிறேன். திருவாரூரில் பேனா சிலையை அமைக்க வேண்டும் எனது முக்கிய கோரிக்கையாக வைக்கிறேன். அதே நேரத்தில் மோடி அவர்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறேன். தமிழில் சொல்லணும்னா மோடி அவர்கள் வந்து हिंदी சொல்லணும்னா तुम लोग आदमी बहुत आदमी इधर काम करते, लेकिन बीच में आएगा तो एक आदमी आते 3 मोबाइल 8 मोबाइल लेके जा रहे, बहुत मुश्किल होते. हिंदी वाला थोड़ा सही करो, ये बहुत मुश्किल होते. तमिल சொல்லணும்னா ஒரு ஆள் வராப்புல போகும்போது 4 பை எடுத்துகிட்டு போகிறாப்புல, 10 செல் எடுத்துகிட்டு போகிறாப்புல. இதெல்லாம் சரி பண்ணுங்க மோடிஜி அவர்களே. आपको रिक्वेस्ट करते मैं हिंदी में बोलते. வணக்கம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி வந்து அங்கே எங்கள் பகுதியில் விழாவை கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தலைவர் பார்ப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தோம். விழா எப்பவும் போல் சீரோடு சிறப்பமாக இருந்துச்சு. தலைவர்கிட்ட இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறது, இளைஞர்களுக்கு மேற்கொண்டு மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் இன்னும் இது மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து கட்சியை எங்களை வலுப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து இது மாதிரி சிறப்பாக வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அதுக்கான நேரத்தை ஒதுக்கி எல்லோரும் பார்த்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மகளிருக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் தலைவர். அதை மேலும் இன்னும் ஊக்கப்படுத்தும் வகையில் அந்த கலைஞர் நினைவு இல்லம், அந்த விடியல் பயணம், இதெல்லாம் இன்னும் அதுக்கு அப்புறம் அந்த உரிமை தொகை இதெல்லாம் வந்து இன்னும் கூடுதலாக அதுக்கான
ஆக்கப்பூர்வம் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு மகளிர் உற்சாகப்படுத்த நிகழ்ச்சி நடந்தால் நல்லாயிருக்கும். நன்றி தெரிவிச்சோம். வாழ்த்துக்கள். அன்புடன் புழல் ராஜேஷ்குமார். தளபதியார் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவிற்காக அன்னூர் பேரூர் கழகத்தின் சார்பாக 30க்கும் மேற்பட்டோர் இந்த தளபதியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூற வருகை தந்துள்ளோரும் தளபதியார் அவர்களின் இந்த நன்னாளில் பல்லாண்டு வாழ்ந்து தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2026 கண்டிப்பாக தளபதியார் ஆட்சி மீண்டும் மலரும். அவருக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ் வாழ்க. தலைவர் மீண்டும் தமிழக முதல்வராக அமர்த்துவோம். அவர் செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காது. 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பெண்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வரும்படியும் மனமாற கேட்டுக்கொள்கிறேன். திராவிட நாயகன் ஆட்சியிலே 2 திட்டங்களை ஐநா சபையை பாராட்டியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு முதல்வருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை ஆக நாங்கள் பார்க்கிறோம். 2026 கண்டிப்பாக நமது ஆட்சியாளர் மலரும் என்று நம்பிக்கையுடன் சொல்லுது. அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக தளபதி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரோட பிறந்த நாளில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து நாங்கள் சொல்ல வரல, அவரோட ஆசீர்வாதத்தை நாங்கள் வாங்கிட்டு போகணுன்னு வந்திருக்கிறோம். மேலும் மேலும் தமிழகத்தை ஆளக்கூடிய எல்லா விதமான தகுதிகளும் உண்மையாகவே எங்கள் தளபதி தங்க தளபதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த நாளில் அவரை சந்தித்து அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறது மற்றற்ற என்னுடைய இந்த பிறவியில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் அடைகிறேன். நான் மட்டுமே இல்லை, என்னை சார்ந்த மாதிரி இருக்கிற அனைத்து பெண்களும் தமிழகத்து தலைவர் தங்க தளபதியார் அவர்களின் ஆட்சியில் பெண்களுக்கான பொற்கால ஆட்சி மேலும் மேலும் அவரோட ஆட்சி தொடரணும். பெண்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதை இந்த நாளில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் முதல்வர் தங்க தளபதியார் அவர்களின் பிறந்த நாளில் அவரை பார்த்து ஆசி பெற்ற மிக மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் இந்த நாளில் இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறந்த நாளில் அவர் உறுதிமொழியாக கூறிய தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், கழக தலைவரின் வழியில் தமிழ்நாடு போராட்டத்தை கண்டு 234 தொகுதிகளிலும் இந்த பிறந்த நாளில் வென்று காட்டுவோம் என்று உறுதியேற்கிறோம். நன்றி. இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசினுடைய மும்மொழி கொள்கை திட்டத்தை இங்கே அமுல்படுத்துவதற்கு அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு தளபதியாருடைய 72வது பிறந்த தின கொண்டாட்டத்திலே அவர் எடுத்திருக்கின்ற உறுதிமொழி இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை, மீண்டும் ஒரு முறை ஒரு அண்ணா பிறந்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு தளபதியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி படைத்த தலைவரை இன்றைக்கு சந்தித்ததிலே தஞ்சை தெற்கு மாவட்டம் இன்றைக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு சூழலில் இருக்கிறது. அவர் அறிவிக்கின்ற போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அத்தனை போராட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டு அதை வெற்றியடைய செய்வோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்திருக்கிறது. என்றைக்கும் இனி இந்தியை இந்த தமிழகத்துக்குள்ளே விடமாட்டோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கு பிறந்திருக்கின்றது. காரணம், தளபதியாருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒட்டுமொத்த பெரியார், அண்ணா, கலைஞர் மூன்று பேரும் இன்றைக்கு அவர் உருவிலே நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே இன்று மகிழ்ச்சியாக நாங்கள் இங்கே இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர், திராவிட கதாநாயகன், எங்கள் மக்கள் முதல்வர், அவரை போற்றி வாழ்த்தி வணங்கி பேச வரும் கருத்து என்னவென்றால், நமது இந்தியாவிலே தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வரும் தமிழக முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதல் இடம் என்று சிறப்பாக பணியாற்றுகிற ஐயா நீண்ட ஆயுளோடும் சீரும் சிறப்போடும் இன்று போல் என்றும் புதிய திட்டங்களுக்கு தமிழக மக்களுக்கு கொண்டு வரும் எங்கள் கழகத் தலைவரை வழங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து காலையில் வந்த சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் தலைவர் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தலைவர் சந்திக்கிறது இது 4வது முறை. நாகர்கோவில், கன்னியாகுமரியிலிருந்து சில மாவட்டத்தில் வந்தாலும் கூட நான் காஞ்சிபுரத்தில் வந்ததுலேருந்து தலைவர் பேருந்து பெருந்தகை அண்ணா மறு உருவத்தில் அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு காட்சி அளித்துக்கிறாரு. இப்போ மும்மொழி திட்டம் கொண்டுன்னு வராங்க. அது இல்லை, நீங்களாம் இப்படி தான் இருக்கணும், அயல்நாட்டர் படிக்கணும்,
படிக்கக்கூடாது, நீங்களாம் யார் சொல்கிறதுனா தளபதி அவர்கள் நீண்ட நெடிய நோக்கத்தோடு சொல்கிறார்கள். அதனால் நல்லா மகிழ்ச்சி அடைகிறோம், ரொம்ப சந்தோஷம். திருப்பூர் வடக்கு மாவட்டம் அன்னூர் தெற்கு ஒன்றிய கழகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் இங்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இருக்கின்றோம். அவர்களின் முழக்கமான தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ் வாழ்க என்ற ஒரு உன்னத நோக்கத்தை திறம்பட தமிழகம் எங்கும் எடுத்துச் சென்று வருகின்ற 2026 தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் நல்லாட்சி தொடர இந்த பிறந்த நாளில் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வரின் 72வது பிறந்தநாள் விழாவிற்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நாங்கள் நன்றி பெற வந்திருக்கோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுருக்காரு. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், மகளிர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் நான் முதல்வன் திட்டம் மற்றும் எண்ணற்ற உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இது போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செயல்படுத்தி வருகிறார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் ஆட்சி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். இது உறுதியேற்போம். இந்த பிறந்தநாளில், அவரது பிறந்தநாளில் உறுதியேற்கிறோம். நன்றி, வணக்கம்.